ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் சாப்டர் ஆடிட்டிங்கில் எத்திக்ஸ். ஓகே, ஸோ எத்திக்ஸ் சாப்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து அண்டர் 15 மினிட்ஸ்க்குள்ளே நிறையா வந்து டாபிக்ஸ்லாம் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ தான் அது. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கடைசியாக ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர்லேருந்து முடித்தோம். கரெக்டாக? ஸோ ஆடிட்டர் வந்து சம் ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சேஞ்சஸ்க்கு சப்போஸ் அந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, சேஞ்சஸ் தான் இது, ஸோ பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா ஆடிட்டர் ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதில் தான் எண்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அந்த ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டரில் நம்ம கன்ஃபியூஷன் வரதை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை அதில் இணைக்கக்கூடாது. ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டரை அதில் இணைக்கக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா, ஒரிஜினலாக போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தானே ரிவைஸ்டு வந்துச்சு. ஸோ அப்போ ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டரை என்ன பண்ணக்கூடாது, இணைக்கக்கூடாது. என்னென்னால ஒரிஜினல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போட்டிருந்தாங்களோ அது எதுவுமே வரக்கூடாது. ஓகேவா? ஒரிஜினல் ஆடிட்டே வரக்கூடாது, அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜரும் வரக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ், அந்த ஆஃப்டர் சேஞ்சஸ் என்ன நடக்கும், ஆடிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டுமே அக்ரி பண்ணி அவங்களுடைய நியூ டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ரீகால்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட்க்கு வந்து ஒத்துக்கலை, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை, அதுமாதிரி ஒரிஜினல் ஆடிங் என்கேஜ்மெண்ட்க்கு வந்து பெர்மிஷனும் அவங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா, அப்போ கடைசியாக எதுக்குமே எங்களுக்கு ஒத்தே வர மாட்டீங்க, நாங்களும் எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், வித்ட்ரா பண்ணிடலாம் அந்த என்கேஜ்மெண்ட்டை. ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மைனும் பண்ணிடலாம். ஓகே, ஆல்சோ டிட்டர்மைன் வெதர் இட்ஸ் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த 3 ஜஸ்டிஃபிகேஷனில் வருதான்னு பார்க்கணும். ஸோ அதில் வந்துச்சு, இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கணும். ரிவைஸ்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்தோன்னே நம்ம ஒரு சில விஷயம்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் அதுக்கு வந்து அவங்க ஒத்து வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு terms of audit engagement in recurring audit. What is meant by recurring audit? அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இயர்ஸ் அந்த ஆடிட்டர் வந்து அந்த கம்பெனிலே இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சர்வீசஸ். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது, ரெக்கரிங் ஆடிட். இது இனிஷியல் ஆடிட்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து இனிஷியல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாமே செகண்ட் லெசனில் நான் டீட்டெயிலாகவும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெக்கரிங் ஆடிட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு ரிவைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவங்க பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் என்கேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபேக்டர்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓனர்ஷிப், நேச்சரு, சைஸு இதிலெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கம்பெனியுடைய லா அண்ட் லீகல் ரெகுலேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் கரெக்டாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஃப்ரேம்ஒர்க் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஃபைனலாக வாட் ஆர் த ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ், வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் தட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு ரிவைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எலமெண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். வாட் எலமெண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல்? இதில் என்ன வந்து சொல்ல வராங்க, ஜஸ்ட் 2 தான். என்னது, ஒன்று SQC 1 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டும், இன்னொன்று SA 220 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டும் தான் என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி பேசுகிற ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்காகவே. இது வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் உள்ளது. ஸோ ரெண்டுமே எதை பற்றி தான் பேசுது, குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி தான் பேசுது. ஸோ இதில் வந்து 5 ஹெட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக 5 ஹெட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ என்னென்ன 5 ஹெட்ஸ்? ஃபஸ்ட்டு திங் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் திங் அந்த FUMக்கு என்னென்ன லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னு 2 ஆக்டும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ SQC 1ல் சிஇஓவும் மேனேஜிங் பார்ட்னரும், இட்ஸ் நாட் கிளியர் ஐ திங்க் ஸோ, ரைட்? ஓகே, இட்ஸ் கிளியரா? ஓகே,
இப்போ எஸ்கியூசி ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த ஃபிலிம் இங்கே யாருக்கு இருக்கணும் எஸ்கியூசி ஒன்லனா சிஇஓக்கும் மேனேஜிங் பார்ட்னர்ஸ்க்கும் யாருக்கு சிஇஓக்கும் மேனேஜிங் பார்ட்னருக்கும் இங்கே எஸ்சி 220 யார் சொல்கிறாங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் ஓகேவா. ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே சிஇஓ அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர் அண்ட் இங்கே என்ன எஸ்சி 220 என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் ஓகேவா. ஸோ வாட் ஆர் த 4 திங்ஸ் இங்கே இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். இங்கே லீடர்ஷிப் எஸ்கியூசி ஒன் பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ஃபிலிமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னர் கல்ச்சரை அவங்க என்ன பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும். எவ்வளோ குவாலிட்டியாக அவங்களால ஹை குவாலிட்டியால் ஒர்க் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அவங்க அங்கீகரிக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எவிடென்சஸ் இது எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன 3 திங்ஸு இன்னர் கல்ச்சர் ப்ரமோட் பண்ணணும், குவாலிட்டியில் ஒர்க்கில் குவாலிட்டி இருக்கணும், சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட்னஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்ல வராங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு அவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஓகே ரெகுலேட்டரி அண்ட் லீகல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு இது எல்லாமே இருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இஷ்யூவிங் அதாவது ரிப்போர்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது இருக்கணும் ஓகேவா இஷ்யூ பண்ணணும். அண்ட் தென் அதாவது வித்தவுட் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ஓகேவா. ஸோ எந்த ஒரு ரிப்ரைசல்ஸ் எந்த ஒரு மிரட்டுறாங்க இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ரிப்ரைசல்ஸ் மீன்ஸ் இந்த சென்ஸ் மிரட்டுறது இந்த மாதிரி த்ரெட்ஸ் ஏற்படுறது அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணாலும் அதில் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிற கன்சர்னை நம்ம ரைஸ் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே ஆடிட்டராக இருக்கப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக இருக்கப்போ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது ப்ரீவியஸர் கொஸ்டின். ஸோ டோன்ட் ஃபர்கெட் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் திங் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 விஷயமும் கரெக்டாக இருக்கணும் அவங்க. அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் வில் பி எஃபெக்டிவ் ஷுட் பி எஃபெக்டிவ். அண்ட் தென் இஷ்யூவிங் ரிப்போர்ட்ஸ் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அண்ட் தென் டு ரைஸ் கன்சர்ன்ஸ் வித்தவுட் ஃபியர் ஆஃப் எனி ரிப்ரைசல்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் திங் செகண்ட் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். வாட் ஆர் தி எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 2த்துக்குமே சேம் திங்ஸ் தான் வந்து அப்படியே ஓகேவா. ஸோ எஸ்கியூசி ஒன்லேயும் சரி அண்ட் தென் வந்து எஸ்ஏ 220லையும் சரி 2த்துலேயுமே சேம் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ரீட் திஸ் 4 பாயிண்ட்ஸ் எனஃப் ஓகே. ஃபஸ்ட்டு திங் இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓகேவா. என்னென்ன எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். த்ரெட் ஏதாவது எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா சேஃப்கார்டு அப்ளை பண்ணணும். சேஃப்கார்டு அப்ளை பண்ணியும் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிடலாம் அந்த என்கேஜ்மெண்ட். வாட் ஆர் தி எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு செக் த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தென் வி ஹேவ் டு செக் எனி த்ரெட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட் and then we have to apply safeguards and finally if there is any satisfaction about the safeguard in the sense we have to withdraw the engagement okay va okay. So next see acceptance and continuance of client relationship ஓகேவா. ஸோ இதுவும் வந்து என்னென்னா இந்த சேம் தான் எஸ்சி 220லையும் சரி இதுலேயும் சரி சேம் தான் ஓகேவா ஓகே. சரி இந்த இடத்துல இவங்களுக்கு என்னென்ன விஷயம் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்னு எதை சொல்ல வராங்க அப்படின்னா கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் ஆடிட்டர் அண்ட் கிளைண்ட் ஓகேவா. ஸோ இவங்களுக்குள்ள இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் இந்த இடத்துல இவங்க அக்செப்ட் பண்ணி இதே இடத்துல கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ அப்போது அங்கே வந்து என்னென்ன விஷயம்லாம் அவங்க பார்க்குற மாதிரி இருக்குன்னா இன்டெகிரிட்டினா என்னது நேற்று படித்தோம் இல்லையா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் படித்தோம் இல்லையா. வாட் இஸ் மீன் பை இன்டெகிரிட்டி? ட்ரூ ஹானஸ்ட் ஃபேர் வியூ கரெக்டாக அதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ அவங்க வந்து எந்த அளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரூவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்டினியூஸும் இருக்கும் கரெக்டாக அந்த கம்பெனியில் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது கம்பீட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த விஷயத்துலையும் அவங்களுடைய ஸ்கில் லெவல்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது கரெக்டாக பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கம்ப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும் ஓகேவா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 3 திங்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று வந்து லீடர்ஷிப் ரிலேட்டடான விஷயம் அண்ட் தென் எத்திக்கல் ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் ஃபைனலி எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இடத்துல வந்து லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் டிஃபர் ஆகும். எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும் ரெண்டு ஸ்டாண்ட். சரி நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அசைன்மெண்ட் டு என்கேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ எஸ்கியூசி ஒன்றில் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பர்சன்ஸ். அதாவது இந்த இடத்துல ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அப்ளிகபிள் ரிப்போர்ட்டிங் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்
ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க ரிப்போர்ட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ ஏதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், கரியர் இதில் என்ன இருந்தாலும் அவங்க அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. வாட் அபவுட் ஹியர் அசைன்மெண்ட் டு த என்கேஜ்மெண்ட் டீமில் என்ன சொல்ல வராங்க? இட்ஸ் ஆல்சோ எ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே அவங்க எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கம்பீட்டன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. தட்ஸ் இட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஈக்குவலாக தான் வரும். ஃபஸ்ட்டு திங் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து அந்த கன்சல்டேஷன் எடுக்கணும். ஓகே. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னென்னா இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அது இட்ஸ் மண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே தான். சரி, அந்த டைரக்ஷன் வந்து சூப்பர்விஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க, அண்ட் தென் கன்சல்டேஷன் வந்து கேட்குறாங்க. ஆல்சோ எக்ஸ்டர்னலி ஆல்சோ அவைலபிள். அதே மாதிரி இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் வந்து என்ன பண்ணுவார், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் இந்த டிஃப்ரென்சஸை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி கம்மிங் டு த மானிட்டரிங் செக்மெண்ட். இந்த மானிட்டரிங் இந்த சென்ஸ் ஜஸ்ட் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, சேம் மீனிங். ஓகேவா? இந்த இடத்துல அவங்க வந்து SQC 1 அவங்க வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜரும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்காங்க. ஓகேவா? குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஸ்பெக்ஷன், கம்ப்ளீஷன், இந்த என்கேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கா? ஓகேவா? அதான் வந்து பார்க்குறாங்க. அண்ட் தென் இங்கே லாஸ்டஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்ல வராங்க, இந்த ஃபிம்முடைய லாஸ்டஸ்ட் ப்ராசஸ் இந்த இடத்துல எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்டு, அவங்க பண்ணுற டிஸ்கஷன்ஸ்க்கான கன்க்ளூஷன்ஸு, அண்ட் தென் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான கண்டினியூஸ் அதுக்கு ரிலேட்டடான கன்க்ளூஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து அதோடைய ரிசல்ட், அந்த கன்சல்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, EQ விச் இஸ் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர், அவர் கொடுக்குற அந்த கன்சல்டேஷனை ரிவ்யூ பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ், அதுக்கான கன்க்ளூஷன்ஸ், இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த லெசன். ஸோ இந்த லாஸ்ட் இந்த இதில் தான் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து தே வில் ட்ரை டு ஆஸ்க், ஸோ தட் ஐ மேக் திஸ் டிஃப்ரென்சியேஷன். ஓகே. ஸோ கைஸ், ஸோ அதாவது இந்த லெசனில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஓகே. வி வில் see in the next lesson quickly. Until then, this is Shweta signing off. Thank you.